ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 தொடரில் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி களமிறங்க இருக்கிறது. இதில் ஜேஸ்வால், சஞ்சு சாம்சன், சிவம் துபே இவங்க 3 பேருமே தேர்வு செய்யப்பட்டு இருந்தாங்க. T20 வேர்ல்டு கப் தொடரில் இந்திய அணி கோப்பையை கைப்பற்றி நேற்று தான் பார்த்தீங்கன்னா நாடு திரும்பியும் இருந்தாங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி ஜிம்பாப்வேவுக்கு சென்றதுனால வெஸ்ட் இண்டீஸில் இருந்து இந்த 3 வீரர்களும் இந்தியாவிற்கு திரும்ப லேட்டான காரணத்தினால அவர்களுக்கு பதிலாக மாற்று வீரர்களை பிசிசிஐ பார்த்தீங்கன்னா அறிவித்தும் இருந்தது. அதன்படி லண்டனில் கவுண்டி கிரிக்கெட்டில் விளையாண்டு கொண்டு இருந்த சாய் சுதர்சன் உடனடியாக ஜிம்பாப்வேவுக்கு சென்றும் இருக்காரு. ராகுல் டிராவிட் பயிற்சியாளராக தனது பதவியை ராஜினாமா செய்ததுனால ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 5 T20 தொடரில் லட்சுமணன் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டும் இருக்காரு. சுப்மன் கில் கேப்டனாக இந்த தொடரில் செயல்பட போறாரு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனராக சுப்மன் கில், ருத்ராஜ் கேக்வாட், அபிஷேக் சர்மா, சாய் சுதர்சன் இவங்க 4 பேருமே தேர்வு செய்யப்பட்டு இருக்காங்க. இதில் ஓப்பனராக யார் களமிறங்க போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது. இதில் சுப்மன் கில், அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர் தான் ஓப்பனராக களம் இறங்குவாங்க அப்படின்னும், 1-1 இடத்துல ருத்ராஜ் கேக்வாட் களம் இறங்குவார் அப்படின்னும் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா நேற்று பேட்டியில் தெரிவித்தும் இருந்தார். நேற்று சென்ற இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வலைப்பயிற்சியில் ஈடுபட்டும் வராங்க. இன்னைக்கு ஈவினிங் இந்திய நேரப்படி 4:30 மணி அளவில் ஹராரே அப்படிங்கிற மைதானத்தில் தான் இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. மொத்தம் நடைபெற இருக்கும் 5 T20 போட்டியுமே இந்த மைதானத்தில் தான் நடைபெற இருக்கிறது. இந்த மைதானம் முழுக்க பேட்டிங் அண்ட் பவுலிங்க்கு சாதகமான மைதானம் அப்படிங்கிறதுனால இந்த மைதானத்தில் இந்திய வீரர்களுக்கு மிக சிறப்பாக விளையாட முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த மைதானம் ஸ்பின்னர்களுக்கு அதிகமாக சாதகமாக இருக்கும் காரணத்தினால வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய் இவங்களுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால இந்த 5 T20 போட்டியையும் இந்திய அணி மிக சிறப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் அதிகமாகவே எழுந்திருக்கிறது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதல் T20 போட்டியில் சுப்மன் கில் தலைமையிலான களமிறங்க போகிற இந்திய பிளேயிங் 11 அணியை தான் இப்போ பார்க்க போகிறோம். சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கேக்வாட், ஜிதேஷ் சர்மா, துருவ் ஜூரேல், ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஆவேஸ் கான், கலீல் அகமது, முகேஷ் குமார் இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணி தான் ஜிம்பாப்வேக்கு எதிரான முதல் T20 போட்டியில் களமிறங்க இருக்கிறது. நீண்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த போட்டியில் இளம் வீரர்களை கொண்டு களமிறங்க போகும் இந்திய அணி மீது அதிக எதிர்பார்ப்பு எழுந்தே இருக்கிறது. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா இவங்க 3 பேருமே ஒரே டைமில் இந்திய அணியிலேருந்து விலகி இருக்க காரணத்தினால இவங்களுடைய இடத்தை யார் நிரப்ப போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடர் இப்போ களமிறங்க போகிற இளம் வீரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த T20 போட்டிகளில் விளையாடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது.